சிந்து பைரவி சீரியல்ல சுவாதிக்கும் சிவாவுக்கும் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிடுச்சு அப்படிங்கிற விஷயத்தை கேள்விப்பட்டு ஸ்னேகா பயங்கர கோவத்தோட வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே மகாவால என்ன சொல்றதுனே தெரியாம ஏதேதோ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனாலும் ஸ்னேகா விடுறதா இல்லை. நேரா வீட்டுக்குள்ள போய் அன்னபூர்ணிக்கிட்டேயே நான் தானே சிவாவை காதலிச்சேன், சிந்து மேலே இருக்கிற குற்றம் நிரூபணம் ஆணுச்சுன்னா எனக்கு சிவாவை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு நீங்கள் தானே எனக்கு வாக்கு கொடுத்தீங்க. எப்படி நீங்கள் வந்து சுவாதிக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிக்கலாம்? ஒழுங்க மரியாதையாக சிவாவை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அதுக்கு அன்னபூர்ணி இருந்துக்கிட்டு சிவா தான் உன்னைய கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டானே, அதுக்கப்புறம் எப்படி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுன்னு கேட்குறாங்க. அப்போ சுவாதியை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிட்டானா சிவா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஸோ அதுக்கு நம்ம அன்னபூர்ணி கிட்ட பதிலே இல்லை. ஒழுங்க மரியாதையா எனக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா உங்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு ஒரு மிரட்டிட்டு போயிடுறாங்க இந்த ஸ்னேகா. இப்போ ஸ்னேகாவாலையும் வந்து மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று உருவாகிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் சிவா ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த உடனே நம்ம சிந்து ஓடி போய் இந்த மாதிரி பத்திரிகையெல்லாம் அடித்து வந்துருச்சு கடை ஓப்பன் பண்ணுறதுக்கு, எப்பயும் போல் முதல் பத்திரிக்கையை அன்னபூர்ணி அத்தைக்கே கொடுக்கணும், நான் கொடுத்தா வாங்கிக்குவாங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, கண்டிப்பாக யார் கொடுத்தாலும் பத்திரிக்கையை வாங்கிக்குவாங்க, வேணான்னு சொல்ல மாட்டாங்க, ஆனால் திறப்பு விழாவுக்கு வருவாங்களா மாட்டாங்களான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சிவா சொல்லிடுறாப்புல. நம்ம சிந்துவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளத்தில் பழம் பூ எல்லாம் வச்சு பத்திரிக்கையோடு கொண்டு வந்து அன்னபூர்ணி கிட்ட கொடுத்து, நாளைக்கு நான் கேண்டீன் ஓப்பன் பண்ணுறேன், நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அன்னபூர்ணி வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடியவே முடியாது, இந்த வீட்டிலேருந்து யாருமே உன் திறப்பு விழாவுக்கு வரமாட்டாங்க, அதான் உன்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் எதுக்கு நீ இங்கே பத்திரிக்கை எடுத்துகிட்டு வந்த அப்படின்னு சொல்லி அனுப்பி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, அந்த தாம்பலம் பத்திரிக்கையெல்லாம் கொண்டு போய் சிந்துக்கிட்டே கொடுக்க சொல்லிடுறாங்க. சிந்துக்கிட்டே கொண்டு போய் கொடுத்துட்றாப்புல. இதனால சிந்து ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் நம்ம டாக்டர் சிவா தான் வந்து நம்ம சிந்துவை தேத்திக்கிட்டு இருக்கிறாப்புல. நாளைக்கு என்னெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம்.